வணக்கம். இந்த வீடியோவில் I will explain you how to park a file. Parking a file is different from closing a file. ஒரு ஃபைலை நீங்கள் பார்க் பண்ணுறீங்கன்னா அது it is not the same when you close a file. Close அப்படின்னா the entire file is closed. அவ்வளோதான், every action has been taken. But parking டெம்பரரியாக நான் அந்த ஃபைலை என்னோட இன்பாக்ஸ்லேருந்து எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கிறேன், திருப்பி நான் எடுத்துப்பேன் அப்படின்ற கணக்கு தான் பார்க்கிங். ஸோ பார்க்கிங்கான ப்ரொசீஜர்ஸ் இட் இஸ் ஃபாலோவிங் now. என்னோட இ-ஆஃபீஸ் லாகின்ல இருக்கேன், ஃபைல் இன்பாக்ஸ் தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் ஐம் கன்சிடரிங் திஸ் ஃபைல். இந்த ஃபைல் தான் நான் பார்க் பண்ணணுன்னா ஃபைல் நம்பர் கிளிக் பண்ணுறேன். ஃபைல் ஹஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஐம் கிளிக்கிங் ஆன் பார்க். இந்த பார்க் கிளிக் பண்ணிட்டேன்னா இட் ஷோஸ் ஃபைல் நம்பர் 19/2003. என்னோடய ஃபைல் நம்பர் இங்கே காமிக்குது. எதுக்காக பார்க் பண்ணுறீங்கன்ட்டு ரிமார்க்ஸ் கேட்குறாங்க. அண்ட் பார்க்கிங் டியூ டேட் அன்டில் எந்த தேதி வரைக்கும் நீங்கள் பார்க் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பிரிங் இட் பேக் டு த இன்பாக்ஸ் கொண்டு வந்து திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ பார்க்கிங் டியூ டேட் எக்ஸாம்பிள் ஐம் கிவிங் 31st of this month, 31st of March. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி பார்க் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு. இப்போ என்னோடய ஃபைல் இன்பாக்ஸ் போகணுன்னா அந்த ஃபைல் கண்டிப்பாக இங்கே இருக்காது. ஸோ தேவையில்லாமல் ஒரு ஃபைல் என்னோடய இன்பாக்ஸில் பெண்டிங் கணக்கில் இருக்காது. நான் பார்க் பண்ண ஃபைலை பார்க்கணுன்னா ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் ஃபைல், பார்க்டு இங்கே இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா 19 இப்போ நம்ம பார்க் பண்ணோம்ல, டியூ டேட் இஸ் 31st of March this month கொடுத்தோம். இங்கே 2 ஐக்கன் இருக்குது. ஒன்று அன்பார்க் பண்ண அப்படின்னா உடனே இது என்னோட இன்பாக்ஸுக்கு வந்துடும் ஃபைல். இல்லை அது பக்கத்தில் ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணனா இந்த பார்க்கிங் டியூ டேட் இருக்குல்ல, இந்த டேட்டை நான் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஐம் புட்டிங் இட் April 28th. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ 19th முன்னாடி மார்ச் இருந்துச்சு, இப்போ ஏப்ரலுக்கு மாற்றிட்டேன். அன்பார்க் பண்ணி கொள்ளணும்னா வெரி சிம்பிள். அன்பார்க் அதை போய் கிளிக் பண்ணுறேன். எதுக்காக அன்பார்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். நவ் இங்கேருந்து ஒரு என்ட்ரி குறைஞ்சிடுச்சு. இஃப் ஐ கிளிக் ஆன் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணோடனே திஸ் 19 இஸ் ஹியர். ஸோ இன்பாக்ஸில் இருந்துச்சு தேவையில்லாத ஒரு ஃபைல். நான் ஃப்யூச்சரில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் இன்னும் எனக்கு ஒர்க் பெண்டிங் இருக்குது, பட் இப்போ இல்லை. ஐ வாண்ட் மை இன்பாக்ஸ் டு பி க்ளீன், பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, பெண்டிங் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பார்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒன் பார்ட் இஸ் ஓவர். திஸ் இஸ் பார்க்கிங் அ ஃபைல். ஆர்கனைசிங் அ ஃபைல் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே லாட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. Let me consider file 1, file 2, file 3, file 4 and file 5. இந்த 5 ஃபைலுமே ஒரு சப்ஜெக்டுக்கு உரிய ஃபைல் அப்படின்னா இதை 5த்தையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு திஸ் ஆப்ஷன் மூவ் டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூவ் டு அழுத்தினேன்னா மை ஃபோல்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மை ஃபோல்டர்ஸ் கிளிக் பண்ணால் இன்பாக்ஸ் அண்ட் செல்வா அப்படின்னு வருது. இப்போது இந்த 5 ஃபைலுமே இட் இஸ் அ சப்ஜெக்ட் விச் ரிலேட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு கிரியேட் நியூ ஃபோல்டர் போகிறேன். ஐம் டைப்பிங் ட்ரான்ஸ்ஃபர். இது எங்கே நான் கிரியேட் பண்ணுற இந்த ஃபோல்டரை இன்பாக்ஸுக்கு கீழே, ஃபைல் இன்பாக்ஸுக்கு கீழே கிரியேட் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி மூவ்னு வந்துருச்சு. இப்போ ஃபைல்ஸில் இன்பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணனா எனக்கு அந்த 5 ஃபைல் மட்டும்தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் வே என்னோடய ஃபைலை நான் ஆர்கனைஸ் பண்ணி என்னோடய சப்ஜெக்ட் வைஸ் வச்சுக்கிறேன். ஸோ திருப்பி நான் இதை சொல்கிறேன். இன்பாக்ஸ் போகிறேன். என்னோடய இன்பாக்ஸில் இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் இன்பாக்ஸில் இல்லை. ஐம் கிளிக் ஆன் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஃபைல் திஸ் அண்ட் திஸ், இது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொமோஷன் வச்சுப்போம். ஸோ ப்ரொமோஷன் அப்படின்னா இந்த 5த்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் டு கிளிக் பண்ணுறேன். புதுசாக ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இது 5மே திருப்பி ட்ரான்ஸ்ஃபர்னு வச்சுப்போமே, 1, 2, 3, 4 and 5. இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் ஃபைல் அப்படின்னா நான் திருப்பியும் போய் கிரியேட் நியூ ஃபோல்டர் கொடுக்க வேண்டாம். நான் மை ஃபோல்டர் போய் கிளிக் பண்ணேன்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ ஐம் கிளிக்கிங் ஆன் தட் ட்ரான்ஸ்ஃபர். டாக்குமெண்ட்ஸ் மூவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போது ஃபைல் இன்பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணனா அந்த எல்லா ஃபைல்ஸுமே இங்கே இருக்குது.
ஸோ இது பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஐம் லாகிங் இன் நவ், நான் ஃபைல்ஸ் போய் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபோல்டர் தான் தெரியுது. எனக்கு எல்லா ஃபைல்ஸ் இன்பாக்ஸில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே தெரியணும்னா ஃபைல்ஸ் இன்பாக்ஸ் ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் திஸ் இன்பாக்ஸ் இயர். அப்போ எனக்கு என்னோட இன்பாக்ஸில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ 1 2 3 4 and 5 இதை புதுசாக ஒரு ஃபோல்டரில் போடணுன்னா மூவ் டு கொடுக்குறேன், கிரியேட் நியூ. இது எல்லாமே ரிலேட்டட் டு ப்ரொமோஷன் அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக ப்ரொமோஷன், ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். சக்ஸஸ்ஃபுல்லி மூவ்னு வந்துருச்சு. இப்போ என்னோட இன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கிளம்ஸி, இட் வாஸ் அன்ஆர்கனைஸ்ட். இப்போது இட் இஸ் வெல் ஆர்கனைஸ்ட். பார்த்தாலே இன்பாக்ஸ் கிளிக் பண்ணேன்னா செல்வா அப்படின்றதுல ஒன்று இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணேன்னா ஐ ஹேவ் தீஸ் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ். ப்ரொமோஷன் கிளிக் பண்ணால் தீஸ் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ். திஸ் இஸ் த வே ஐ கேன் ஆர்கனைஸ் மை ஃபைல்ஸ். ஃபைலில் இன்பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வழி. சேம் கான்செப்ட். சப்போஸ் ஐ கோ ரெசிப்ட் இன்பாக்ஸ்னா அதே மாதிரி 1 2 3 4 and 5 எத்தனை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எனி என்ட்ரி இஸ் அக்செப்டட், எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். மூவ் டு சேம் ப்ரொசீஜர், கிரியேட் நியூ கொடுத்து இது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு அரியர்ஸ் ஆஃப் மணின்னு வச்சுக்கோமே. மணி அரியர்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுறேன். ரெசிப்ட் இன்பாக்ஸில் தான் கிரியேட் பண்ணுறேன், வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. ரெசிப்ட் இன்பாக்ஸ் சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்னோடய இன்பாக்ஸ்லேருந்து போயிடுச்சு அது. பட் எங்கே இருக்குது ரெசிப்ட்ஸில் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன், அரியர்ஸ்ன்னு தனியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த வே ஐ கேன் ஆர்கனைஸ் மை ரெசிப்ட்ஸ். இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எந்த ஒர்க் அலோகேஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உடனே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி என்னோட ரெசிப்ட்ஸ் ஒரு ஃபைலை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்னா என்னோட ஒர்க் எஃபிஷியன்சி அண்ட் மை அவுட்புட் கண்டிப்பாக வந்து இ ஆஃபீஸில் இட் வில் இன்க்ரீஸ் டிராஸ்டிக்கலி. இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகின்றது.